சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைத்து உதயநிதி ஸ்டாலின் கைது விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். இப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே காவல்துறையினர் தங்களுடைய வாகனத்திலே உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வர இருக்கின்றார்கள். இதற்காக காவல்துறை வாகனம் உள்ளே இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை காண்கின்றோம். திமுகவினர் தொடர்ந்து காவல்துறைக்கு எதிராகவும் முதலமைச்சருக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டபடி வருகின்றார்கள். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. தஞ்சை கிழக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலே நேற்றைய தினம் காவிரி நீர் உரிமை தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையிலே பேசிவிட்டார் என்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. முதலமைச்சர் தொடர்பாக அவதூறான கருத்துக்களை முகம் குளிக்க வைக்கும் விதமாக பேசிவிட்டார் என்பதாக பல்வேறு மகளிர் அமைப்புகளும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. காமெடியா பாக்குறேன். கொடுத்துட்டேன் வண்டி கால பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் என் மீதான இந்த கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என அவர் கூறியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காவல்துறையினர் உதயநிதியை கைது செய்து தங்களுடைய வாகனத்தில் அழைத்து செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் செய்தியாளர்கள் இந்த கைது நடவடிக்கையை எப்படி பார்க்கின்றீர்கள் என்பதாக உதயநிதியிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு காவல்துறையினுடைய இந்த கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கின்றேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய உதயநிதி தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகின்றார். காவல்துறையினருடைய இந்த கைது நடவடிக்கை காமெடியாக இருப்பதாக தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கின்றார். தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் அவருக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டு பெண் வன்கொடுமை எங்க கூட்டு போனாலும் நான் தமிழ்நாட்டுல நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது இன்னைக்கு அரெஸ்ட் பண்றீங்க. சட்டப்பேரவையில பேசினா மட்டும் பதில் சொல்ல போறாங்க என்ன அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா என்ன? அதுக்கு பயந்து போய் தான் நேற்று ஆர்ப்பாட்டத்துக்கு அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கிறேன், அவ்வளவு கருத்துக்கிற சொல்லியிருக்கிறேன். விவசாயிகளுக்கு பதில் சொல்ல வக்கில்லாத ஒரு அரசு சட்டசபையில எதிர்கட்சி கேட்கிற கேள்வி பொய் செய்தியை பரப்பி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.